ஓம் சாந்தி. ஒரு நொடியில் மனதை வெளி உலகத்திலிருந்து விடுவித்து உள் உலகத்துக்கு கொண்டு வாருங்கள். நான் ஆத்மா. கலியுகத்தில் பழைய பிறவியிலிருந்து, பழைய வாழ்க்கை முறையிலிருந்து, பழைய சிந்தனைகள், பழைய நம்பிக்கைகள், பழைய சமஸ்காரங்களிலிருந்து முக்தி பெற்று ஒரு புதிய பிறவியில் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கின்றேன். எனக்குள்ளே இருக்கும் நானே அறிந்திராத சக்திகளை சர்வ சக்திவான் சிவபாபா வெளிக்கொண்டு வருகின்றார். இந்த சக்திகளை பயன்படுத்துவதனால் இந்த பழைய உடலில் இருந்தாலும் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு ஜீவன் முக்தி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அனைத்தையும் விட மிகப்பெரிய பந்தனம், பாண்டேஜ், எனக்குள்ளே ஆழமாக பதிந்து விட்டிருக்கின்ற தவறான நம்பிக்கைகள் ஆகும். சத்திய ஞானத்தின் உதவியினால் இந்த பழைய தவறான நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு மிகவும் உயர்ந்த நன்மை செய்விக்கும் நம்பிக்கைகளை எனக்குள்ளே வளர்த்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓகே, நாம் இப்போ ஆத்மாவின் அஷ்ட சக்திகளை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். முதல்ல நம்முடைய புலன்களை அடக்கும் சக்தி, சாட்சியாக இருந்து பார்க்கும் சக்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கப்புறமா நமக்குள்ளே தேங்கி பல காலமாக நம்ம பிடித்து வச்சிருக்கிற, நமக்கு வலி தரக்கூடிய கசப்பான நினைவுகள், இது தவிர நமக்கு கெடுதல் தருகின்ற பல விஷயங்களை நாம விட்டு விடுகின்ற தயாராகும் சக்தி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது சகித்து கொள்ளும் சக்தி. ஸோ நேற்று நம்ம சகித்து கொள்ளும் சக்தியை பற்றி பார்த்தோம். சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப புதுமையாக கூட இருந்திருக்கும். அதை பற்றி யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், இல்லை ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சா? இந்த ராஜயோகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஞான சிந்தனை. நம்ம என்ன கேட்குறோமோ அதை பத்தி கொஞ்சம் சேர்னிங் பண்ணணும். இந்த தயிரை கூட கடைவாங்கல்ல, தயிரை கடைந்தால் என்ன வரும்? வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெய் உடலுக்கு சக்தியை தரும். அது போல இந்த ஞானத்தை கூட நம்ம கடையும் பொழுது ஆத்மாவுக்கு சக்தி தருகின்ற பல ஞான ரத்தினங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம எந்த கிளாஸ் கேட்டாலும் அதை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும். அந்த விஷயங்களை எல்லாம் நாம நமக்குள்ளேயும் மற்றவர்கள்கிட்டையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் இந்த ஞான அஸ்திரங்களை நம்ம பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கும் நாம சகித்து கொள்ளும் சக்தியை பற்றி கொஞ்சம் ரிவிஷன் பண்ணலாம். நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம கிட்ட ஏற்கனவே எல்லா சக்திகளும் இருக்கின்றன. நம்ம என்ன பண்ணணும்னா, என்கிட்ட எல்லா சக்திகளும் இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு அதை உணர்ந்து நாம வெளியே கொண்டு வரணும். ஸோ உள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? அதை வெளியில கொண்டு வரணும் இல்ல? இப்போ உதாரணமா, உங்க பர்ஸ் நிறைய பணம் வச்சிருக்கீங்க, நீங்க ஷாப்பிங் போறீங்க, அங்க ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த பொருட்கள் இருக்கு. ஆனா என்னோட பர்ஸ்ல பணம் இருக்கு அப்படிங்கிறதையே நீங்க மறந்துட்டீங்கன்னா
அப்போ உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்க முடியுமா? முடியாது மேடம். ஆ முடியாது. முடியாது. அதே போல தான் நடக்குது. ஸோ எனக்குள்ள எல்லா சக்திகளும் இருக்கு. அப்போ தேவையான நேரத்துல என்னோட மனநிலையை நான் சீராக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த சக்திகளை எடுத்து பயன்படுத்தணும் இல்லையா? இப்போ மனநிலையை ஏன் சீரா வச்சுக்கணும்? அப்பப்போ கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு தான் போகட்டுமே, கொஞ்சம் காயப்படட்டுமே, கொஞ்சம் அழட்டுமே, கொஞ்சம் புலம்பட்டுமேன்னு விட முடியாதுல்ல? அப்படி விட்டோம்னா நம்முடைய பழைய சமஸ்காரங்கள் வெளியில வந்துடும். ஸோ நம்முடைய மனநிலை ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கணும், ஒரே சீராக இருக்கணும் அப்படிங்கிறதோட அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ மனநிலை சீராக இருக்கணும், உயர்ந்த அதிர்வலைகளை உருவாக்கக்கூடியதா இருக்கணும்னா நம்ம சக்திகளை பயன்படுத்த வேண்டும். ஸோ நம்ம எப்பெல்லாம் சக்தி இல்லைன்னு சொல்றோமோ அந்த நிமிஷமே அது குறைய ஆரம்பிக்குது. இது ஒரு ஆன்மீக விதி. பாருங்க, விதிகளை நம்ம புரிஞ்சுக்கணும், ஏத்துக்கணும். எப்ப நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்றோமோ அப்பவே அது குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ என் பர்ஸ்ல பணம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக பர்ஸை திறந்து பார்த்து பணம் எடுத்து செலவு பண்ண மாட்டேன்ல. அதே போல எனக்குள்ள சக்தி இல்லைன்னு நான் சொல்லும் பொழுதே அந்த சக்தியை நான் பயன்படுத்த மாட்டேன். ஆனா இந்த சக்திகள் எல்லாம் பயன்படுத்தும் போதுதான் அதிகரிக்கும். இப்போ பிசிக்கலான ஸ்தூலமான விஷயங்கள் எல்லாமே பயன்படுத்த குறையும். ஆனா இந்த சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்குல்ல, ஞானம், குணங்கள், சக்திகள், அதெல்லாம் நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோமோ அப்போ அது அதிகரிக்கும். அப்ப சகிப்புத்தன்மை என்பது கூட ஒரு சக்தி, டாலரன்ஸ், பவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு பவர் அப்படின்னாலே அதனால நமக்கு சுகம், சாந்தி தான் கிடைக்கும். நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே மனசுக்குள்ள ஒரு வேதனை அனுபவம் ஆகுது அப்படின்னா உண்மையிலே நம்ம அந்த பவரை யூஸ் பண்ணலைன்னு தான் அர்த்தம். இப்போ உதாரணமா நான் பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்தினேன், நான் துல்லியமாக தீர்மானம் செய்யும் சக்தியை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அதை சொல்லும்போது கஷ்டமா இருக்குமா, வேதனையா இருக்குமா? சொல்லுங்க. இல்ல, வேதனையா இருக்காதுங்க மேடம். அப்போ சகித்து கொள்ளும் சக்தியை நான் பயன்படுத்தினேன், என்னால் நான் சகிச்சுக்கிறேன், நான் சகித்து கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வேதனை வர முடியும்? ஆனா அங்க வலி இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு, வருத்தம் ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்ம சகித்து கொள்ளும் சக்தியை பயன்படுத்தலைங்கிறது தான் கரெக்ட். சரியா? சரி மேடம். ஸோ பாருங்க, அஷ்ட சக்திகள்ல ரொம்ப முக்கியமான சக்தி இது சகிப்புத்தன்மை. ஸோ அதனால அது ஒரு சக்தி, அதை பயன்படுத்தும் போது மனசுக்கு சுகம், சாந்தி தான் அனுபவம் ஆகுமே தவிர வலி, வேதனை கிடையாது. அப்ப நம்ம இதை பயன்படுத்தும் பொழுது வலியா ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே அந்த சக்தியை பயன்படுத்தலைன்னு தான் அர்த்தம். இப்ப பாருங்க, இந்த சகிக்கும் சக்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் நம்ம மற்றவர்களுடைய சமஸ்காரங்களை தான் சகிச்சுக்கிறோம். நீங்க ஏதாவது உதாரணம் கொடுக்க முடியுமா? எந்தெந்த விஷயங்களை நம்ம சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது? ஸோ உங்களோட அனுபவங்கள், நீங்க அப்சர்வ் பண்ண விஷயங்கள், உங்களுக்கு தெரிந்த ஞானம், இதை பேஸ் பண்ணி சொல்லுங்க. எந்தெந்த விஷயங்களை நம்ம சகிச்சுக்க வேண்டி இருக்கு? லைஃபே சகிச்சுக்கிட்டு தான் போகணும். பிள்ளைங்க, மாமியார், ரிலேஷன். இல்ல, நம்ம இங்க என்ன சொல்றோம்னா எந்த விஷயம்னு சொல்றோம், யாரைன்னு சொல்ல. யாரைன்னு வரும் பொழுது எல்லாரையும் தான். எந்த விஷயங்களை நம்ம சகித்து கொள்ள வேண்டி இருக்கு? ஒரு கோட்பாடு வச்சிருக்கோம், ஒரு கொள்கை வச்சிருக்கோம். அதுக்கு உடன்படாத விஷயங்கள் மற்றவர்கள் செய்யும் போது நம்ம சகிச்சுக்கணும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது மேடம். ஓகே, ரொம்ப அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. எனக்கு சரின்னு ஒரு விஷயம் படுது, ஆனா மற்றவங்களுக்கு அது சரின்னு படலை. அவங்களுக்கு சரின்னு படுற ஏதோ ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்க, அதை நம்ம சகித்து கொள்ள வேண்டி இருக்கு. அப்புறம் வேற உதாரணங்களை பார்த்தாதான் இந்த கிளாஸ் கூட நமக்கு புரியும். வேற என்ன விஷயங்களை எல்லாம் சகித்து கொள்ள வேண்டி இருக்கு? இப்ப பாருங்க, சில பேர் ரொம்ப சத்தமா பேசுவாங்க, அப்ப நம்ம அதை சகிச்சுக்க வேண்டி இருக்குல்ல. சில பேர் டப்பு டப்புன்னு சவுண்டு பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதோ பேனா வச்சு தட்டிட்டே இருப்பாங்க,
இல்லை வந்து காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு கொரட்டை விடுற பழக்கம் கூட இருக்கும். ஸோ அதையும் சகிச்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் சில பேர் சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. என்னப்பா? இருக்காது, சுத்தம் இருக்காது. இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த சுத்தம்னு பார்க்கும் பொழுது இந்த சுத்தம்ங்கிற அந்த வார்த்தைக்கு நமக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அதே சுத்தம்ங்கிற வார்த்தைக்கு அவங்களோட டெஃபினிஷன் வேறையா இருக்கு. நம்ம பார்வையில் அது சுத்தம் இல்லை, அவங்க பார்வையில் அது சுத்தம் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கூட மேட்ச் ஆகாத சமஸ்காரங்கள் பாருங்க, எல்லாம் சுத்தி சுத்தி வரும்பொழுது கடைசியில சமஸ்காரமா தான் இருக்குது. சில பேருக்கு வந்து நம்ம பேசும் பொழுதே குறுக்கிட்டு பேசுற பழக்கம் இருக்கும். நம்ம என்ன பேசுறோங்கிறத முழுசா கேட்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம சகித்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ சும்மா இப்போ நம்ம கிளாஸ்லேயே எடுத்துக்கோங்க, சிலர் வந்து மைக்கு ஓப்பனாக வச்சுருவாங்க. அப்போ வீட்டில் ஏதோ சப்தம் இருக்கும், ஸோ அதெல்லாம் நமக்கு கிளாஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ அதையும் சகித்து கொள்ள வேண்டி இருக்குல்ல, ஆமாவா இல்லையா? ஆமா மேடம். இப்போ பாருங்க, அந்த உதாரணத்தையும் எடுத்துக்கோங்க. நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும் இது முக்கியமான கிளாஸு. அப்போ மைக்கை ஓப்பனாக வச்சுட்டு வீட்டில் பேசுகிற அந்த சப்தம் எல்லாம் கிளாஸ்க்கு வந்தால் இப்போ ஒருத்தரே இல்லை, கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாம் சகித்து கொள்ளவில்லை அப்படின்னா என்ன ஆகும்? மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டா அப்போது அந்த பேசுகிற விஷயங்கள் மறந்து போயிடும். இது பாருங்க, ஆன்மீக விஷயங்கள். அப்போ ஆன்மீக விஷயங்களை ஒரு மனநிலை, ஒரு சீரான மனநிலையில் இருந்து தான் பேசணும். நாம் இங்கே பேசுகிற விஷயமே வந்து சக்திகளை பற்றி, குணங்களை பற்றி. ஆனால் அங்கே ஒரு சிலர் அப்படி நடந்துக்கும் பொழுது நாம் டிஸ்டர்ப் ஆகிட்டோம்னா அப்போ எப்படி இருக்கும்? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில், அது மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது ரொம்ப நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயங்கிறதுனால அந்த உதாரணத்தை நான் சொன்னேன். ஆரம்பத்தில் கிளாஸ் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி வரும் பொழுது மனசில் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆனது உண்மைதான். ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் இந்த அளவுக்கு கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாதா அப்படின்லாம் தோணினது உண்மை. அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை கேட்க கேட்க என்ன மாதிரி எண்ணங்களை கொண்டு வந்தோம்னா, அவங்க யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வேணுமிட்டு அப்படி செய்யலை. ரெண்டாவது வந்து மைக்கு ஓப்பன் எது க்ளோஸ் எதுன்னு அவங்களுக்கு தெரியல, உண்மையாகவே தெரியல. ஸோ அதனால தான் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது அந்த சகிக்கும் சக்தி வந்துடுச்சு. அதாவது அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்வது அப்படிங்கிறத அப்ளை பண்ணும் பொழுது, அந்த புரிந்து கொள்ளும் சக்தியை பயன்படுத்தும் பொழுது சகிக்கும் சக்தி ஈஸி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ யாராவது மைக் ஓப்பனாக இருந்தாலும் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுறது இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் நம்ம சொல்லவும் சொல்கிறோம், மைக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சகிச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் தவறாக ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ண விடலாம்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க, நீங்கள் மைக் ஓப்பனாக விட்டுருக்கீங்க, இதனால் கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒரு தடவை சொன்னோமா 2 தடவை சொன்னோமான்னு கணக்கெல்லாம் பார்க்கறது இல்லை. சில பேர் சகித்து கொள்ளும் பொழுது இப்படிலாம் கணக்கு பார்ப்பாங்க, நான் 10 தடவை சகிச்சுக்கிட்டேன், நான் 1 வருஷமாக சகிச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி கணக்கு பார்ப்பது கிடையாது சகிப்பு தன்மை. எது வரைக்கும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகலையோ, எது வரைக்கும் அவங்க புரிந்து கொள்ளவில்லையோ அத்தனை தடவை நம்ம சொல்லத்தான் வேண்டி இருக்கு. ஆனால் அதே மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா வார்த்தைகள் தவறாக வந்துடும். அப்போ தவறான வார்த்தைகள் ஒருத்தருடைய ஈகோ ஹர்ட் பண்ணிடும்ல, காயப்பட்டுடுவாங்க. அப்போ அவங்களால அந்த தவறை உணர்ந்து கொள்ளவும் முடியாது, சரி செய்து கொள்ளவும் முடியாது. ஸோ பாருங்க, இதுதான் சகித்து கொள்ளும் சக்தி. சில பேர் வந்து பொறாமப்படுவாங்க. அவங்க பொறாமப்படுறது வெளிப்படையாகவே நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல என்ன புரிதலை பயன்படுத்தணும்னா, அவங்க ஏன் பொறாமப்படுறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கணும், எனக்கு கிடைச்சிருக்கணும், எனக்கு அந்த தகுதி இருக்கு, ஆனால் உங்களுக்கு அந்த தகுதியே இல்லை, உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. இந்த எண்ணம் தான் பொறாமை. கரெக்டா? கரெக்ட்டுங்க மேடம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு, நாம சந்தோஷமா இருக்கிறோம், அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க வலியில இருக்காங்க. பொறாமை கூட ஒரு வலி தானே. அப்போ சந்தோஷமா இருக்கிற நாம ஏன் வலியோடு இருக்கிறவங்கள சகிச்சுக்க கூடாது? அப்போ பொறாமை என்பது கூட நம்மால சகிச்சுக்க முடியும். எப்போ?
புரிதல் வரும் பொழுது. இப்ப சில பேருக்கு வந்து லேட்டா வர்றதே ஒரு பழக்கமா இருக்கும். நம்ம ஒரு நேரம் சொல்லியிருப்போம், நம்ம கரெக்டா போய் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அவங்க லேட்டா வராங்க. அப்ப என்ன புரிதலை பயன்படுத்தணும்? இன்னைக்கு அவங்களுக்கு லேட்டா வர்ற மாதிரி சில சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கலாம். அவங்க வேணும்ட்டே லேட்டா வரல, சில காரணங்களால லேட் ஆயிடுச்சு, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம ஒரு புரிதலை கொண்டு வந்தால் அதை சகித்து கொள்ள முடியும். அப்ப அவங்க கிட்ட நம்ம பேச முடியும். ஏன்பா நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நம்ம மென்மையாக சொல்ல முடியும். அப்ப அவங்களுக்கு கூட தப்பு பண்ணிட்டோம்ல, நம்ம இவங்களை காக்க வச்சிட்டோம்ல அப்படின்னு உணர்ந்து சாரி சொல்லுவாங்க. அதே நம்ம தாட் பூட் அப்படின்னு கத்தினோம்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க நியாயப்படுத்துவாங்க. நான் என்ன 5 நிமிஷம் தானே லேட்டா வந்தேன், இன்னும் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, அன்னைக்கு நான் கூட தான் உன்னோட இந்த ஒரு விஷயத்த சகிச்சுக்கிட்டேன், நீ சகிச்சுக்க கூடாதா அப்படின்னு நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க. அங்க அந்த உணர்தல் ரியலைசேஷன் வராது. அது தவிர மற்றவங்க கிட்டேயும் போய் சொல்லுவாங்க, என்கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன், இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய மன காயத்தை மற்றவங்க கிட்டேயும் ஷேர் பண்ணுவாங்க. கேட்குறவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒன் சைடு தான் கேட்பாங்க. அதனால ஆமா ஆமா அவங்க அப்படித்தான், எனக்கு கூட அப்படித்தான் பண்ணாங்க அப்படின்னு இந்த விஷயம் மொத்தமா எதிர் திசையில போயிடும். அதே நாம அந்த புரிதலோடு சகித்து கொண்டோம் என்றால் நாம நம்மளுடைய பார்ட்டை சரியா நடிச்சிட்டோம். அதன் மூலமா எதிராளிக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அதை உணர்வதற்கு. கொஞ்சம் அந்த நம்ம கிட்ட இந்த ஒரு குணம் இருக்கு, இதை மாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 முதல் படி எடுத்து வைப்பதற்கு அது நாம ஒரு காரணமாக இருப்போம். பாருங்க, இப்ப சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். சில பேருக்கு வந்து கோபம்ங்கிற சமஸ்காரம் இருக்கும். இந்த கோபம்ங்கிற சமஸ்காரத்தை கூட எடுத்துக்கிட்டோம்னா, கோபம் கூட அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பற்றாக்குறை தான். ஒரு ஞான பற்றாக்குறை இருக்கலாம், ஒரு சாந்தியோட குறை இருக்கலாம், ஏதோ ஒரு அன்பு குறைவாக இருக்கலாம், அவங்களால ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இல்லாம இருக்கலாம். அதுதான் கோபமாக வெளிப்படுது. அது கோபமாக வெளிப்படுவது அவர்களுடைய பலவீனம், அவர்களது குறை. அப்ப நாம எதற்கு அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்? ஸோ அதை கூட நம்ம சகித்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றோம், சகித்து கொள்வதுன்னா நம்ம மனசுல டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணாம இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட பவரை அதிகரிச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது கண்ணோட்டத்தை நம்ம மாத்திக்கிட்டோம்னா, இவங்க எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க, இவங்க எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, இவங்க என்ன நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பார்வை தான். இப்படியும் பார்க்கலாம்ல, இவங்க கிட்ட இந்த குணம் இருக்கு, இதன் மூலமாக எனக்குள்ள ஒரு சக்தியை நான் வெளிக்கொண்டு வரேன், இந்த சக்திகளை நான் எவ்வளவு வெளிக்கொண்டு வரேனோ அவ்வளவு எனக்கு 5000 வருஷங்களுக்கான ஆஸ்தியை நான் அடைய முடியும் அப்படின்னு ஒரு நெகட்டிவான விஷயத்த கூட பாசிட்டிவா பார்க்கலாம்ல. பார்க்க முடியுமா முடியாதா? அப்ப ஜஸ்ட் நம்மளோட பார்வையை மாத்திக்கிட்டாலே எவ்வளவு பெரிய விஷயம் கூட சின்னதா ஆயிடுது பாருங்க. அதே போல சில பேருக்கு பொய் சொல்றது ஒரு சமஸ்காரமா இருக்கும். ஏன் பொய் சொல்றாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அவங்களுக்கு உண்மையை சொல்ற சக்தி இல்லை. உண்மையை சொன்னா திட்டுவாங்களோ, உண்மையை சொன்னா எனக்கு அவமானமா போயிடுமோ, என்னை மட்டமா நினைப்பாங்களோ அப்படின்னு அவங்களால உண்மையை சொல்ல முடியாததுனால பொய் சொல்றாங்க. சில பேருக்கு திருடுற பழக்கம் இருக்கலாம், மேனிப்புலேட் பண்றது, ஒரு விஷயத்தை வந்து தனக்கு சாதகமாக காட்டுவது, உண்மையை இருந்தபடி உள்ளபடி சொல்லாம வேறு மாதிரி ஒரு ஒரு காட்சியை கொடுப்பது. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில பேருக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். ஒரு ஆல்கஹாலுக்கு அடிமையா இருக்கலாம். நிறைய இருக்குல்ல இந்த உலகத்துல கெட்ட பழக்க வழக்கங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நாம வந்து அதை எதிர்கொள்ளணும். ஏதாவது ஒரு விஷயம் தவறா நடக்குதுன்னா நம்ம சகித்து கொள்கிறோம் அப்படின்னா அவங்க பண்றது சரிதான், அவங்க அப்படியே தொடர்ந்து பண்ணட்டுங்கிற அர்த்தம் கிடையாது. இதைதான் நேற்று நிறைய கேள்விகளா வந்துட்டே இருந்தது. நம்ம இதை தான் சொல்ல முயற்சி பண்ணோம். ஸோ அவங்க செய்யறது தவறாக இருந்தால் நம்ம அதை எதிர்கொள்ளணும்ல, அதை ஸ்டாப் பண்ணணும்ல. அதை ஸ்டாப் பண்றதுக்கு சரியான விதத்துல எதிர்கொள்வதற்கு நம்ம கிட்ட சக்தி மிச்சம் இருக்கணும்ல. நம்ம சகிச்சுக்கலன்னா எங்க இருந்து சக்தி கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. சகிச்சுக்கலன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவோம். அப்ப எப்படி அந்த விஷயத்தை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும்? இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை வாழ்றோம். உங்களோட வாழ்க்கை வேற, என்னோட வாழ்க்கை வேற, அவங்களோட வாழ்க்கை வேற.
அவங்கவுங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தான் துல்லியமா தெரியும். நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நாமளே சில விஷயங்களை மறைப்போம். சில காரணங்களால நம்ம உள்ளது உள்ளபடி சொல்ல மாட்டோம். சில சமயம் நமக்கே கூட அந்த விஷயத்தை பற்றி சரியான புரிதல் இருக்காது. அப்ப இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு அறிவுரை கிடைக்குது அப்படின்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டான அறிவுரையா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அப்படியே ஒருத்தவங்க அறிவுரை கொடுக்குறாங்கன்னா கூட அது அவங்களுடைய சக்தியை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது நம்மளோட சக்திக்கு இல்லாத விஷயமா இருக்கும். அப்ப எல்லா இடத்துலயும் நம்ம வாழ்க்கையில நம்ம முடிவுகளை நாம தான் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டு அதற்கு எந்த வழி சரி, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நமக்கு வரணும்னா நம்ம சகித்து கொள்ள வேண்டி இருக்கு. நம்ம சகிச்சுக்கிட்டோம்னா நம்மளோட எனர்ஜி சேவ் ஆகும். அப்ப நம்ம அந்த விஷயங்களையே வேற விதமா பார்ப்போம். நிதானமா இருந்தா எல்லாமே சரியா வரும். ஆனா நிதானம் இழந்தா சரியா இருக்கிற விஷயம் கூட கெட்டு போகும். அதே போல சிலருக்கு வீட்டில் அடிக்கிறது, உதைக்கிறது, ஒரு அபியூஸ் இருக்கும். பிசிக்கல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ் அதெல்லாம் சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் சகிச்சுக்கிறேன் அப்படியே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விஷயம் கிடையாது அது. ஓகேவா? சகித்து கொள்வதுன்னா ஒரு தவறான விஷயத்தை கண்டினியூ பண்ண அலோவ் பண்றதுன்றது கிடையவே கிடையாது. சில விஷயங்களை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். அப்ப பாருங்க, அந்த இடத்துல நாம சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். எதிராளி கிட்ட இருக்கக்கூடிய அந்த சமஸ்காரம் எவ்வளவு கடுமையா இருக்கு, நம்ம எந்த விஷயத்துல அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கோம், இதனால பாதிக்கப்படுபவர்கள் யார் யாரு, இது மாதிரி நம்ம பல விஷயங்களை எடுத்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அப்ப உள்ள நம்ம காயப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த சகித்துக்கொள்ளும் சக்தி பார்க்குறோம், அடுத்தது ஏற்றுக்கொள்ளும் சக்தி பார்ப்போம், அதுக்கப்புறமா பகுத்தறியும் சக்தி. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கு. அந்த தீர்வு நம்ம கண்ணுக்கு தெரியணும்ல. அந்த கண்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் இந்த சகிக்கும் சக்தியை மூன்றாவது சக்தியா வச்சிருக்கோம். அதனால இந்த சகிக்கும் சக்திங்கிறது ஒரு வரம்ங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த சகிக்கும் சக்தின்னு வரும்பொழுது பெரும்பாலும் அது சமஸ்காரங்களை தான் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த சமஸ்காரங்கள் பற்றிய ஆழமான புரிதல் இருந்தால்தான் சகித்து கொள்வதுங்கிறது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டு சகிச்சுக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு சகிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ உள்ள இருந்து நெகட்டிவ் எனர்ஜி அதுதான் வெளிப்படும், அதுதான் நம்ம உருவாக்குறோம். உள்ள டிஸ்டர்ப் ஆகிறோம்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். அப்போ இந்த சமஸ்காரம் என்பது திரும்ப திரும்ப செய்கிற கர்மங்களின் விளைவாக ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஒரு தடவை ஒரு சமஸ்காரம் உருவாகி விட்டால் அந்த சமஸ்காரங்களின்படி ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே போயிட்டு இருக்கும் லைஃப். இதையும் நம்ம அடுத்தவங்களை ஒரு ஆத்மாவா பார்க்கும் பொழுது புரியும். அதே நம்ம உடல் உணர்வுல ஒரு உறவு முறையா அந்த பாடி கான்சியஸ்ல பார்த்தா நமக்கு புரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட வயசை பார்ப்போம், அவங்க ஆணா பெண்ணான்னு பார்ப்போம், அவங்களோட பொசிஷனை பார்ப்போம். ஸோ இந்த உடல் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம உள்ள இருக்கு பாருங்க அந்த பழைய நம்பிக்கை, அது மாயையின் வேலையே செய்யும். ஆனா நீங்க ஆத்மாவா பார்க்கும் பொழுது உங்களால ஈஸியா அந்த ஆத்மாவோட பேக்ரவுண்ட், அதனுடைய பழைய வாழ்க்கை, அதனுடைய பழைய வாழ்க்கை பயணம், அதுல கொண்டு வந்த விஷயங்கள், இந்த சமஸ்காரம் எப்படி உருவாகி இருக்கு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது சகித்துக் கொள்வது ரொம்ப இயல்பாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன்னா, ஆனா இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு மைண்ட்ல டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கோ அப்போ உடனே அந்த பர்சனோட நெற்றிக்கு மத்தியில ஆத்ம ஒளி புள்ளிய பாருங்க. அந்த பர்சனோட நெற்றிக்கு நடுவுல இரு புருவங்களுக்கு மத்தியில அவங்கள ஆத்மாவா அந்த ஒளி புள்ளியா பாருங்க. அப்போ உடனே நமக்கு அந்த வெறுப்புணர்ச்சி, என்னெல்லாம் நமக்கு சகித்து கொள்ள முடியாததுனால ஒரு நெகட்டிவ் உணர்வுகள் வருதோ அதெல்லாம் போயிடும். இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? சரிங்க மேடம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனா நமக்கு உடனடியே எஃபெக்ட் கொடுக்கும். அந்த ஆத்ம ஒளி புள்ளியை பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸ் போயிடும். ஏன்னா நமக்கு இவ்வளோ நாளா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஞானம் எல்லாம் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ சகித்து கொள்வது அப்படின்னாலே புரிந்து கொள்ளுதல்,
எங்க நம்ம புரிந்து கொள்ளுதல் இல்லையோ அங்க வந்து சகித்து கொள்ளவே முடியாது. அந்த புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் ஞானம். ஸோ நம்ம இப்போ ஞானத்தை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நம்ம வந்து ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்த்தாலே போதும், சகித்து கொள்ளுதல் கண்டிப்பாக முடியும். இப்போ நம்ம சகிக்கும் சக்தியை பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ உள்ள டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும், நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். அதே நம்ம சகிக்கும் சக்தியை பயன்படுத்தினோம்னா மனசு வந்து தூய்மையான வைப்ரேஷனை உருவாக்கும். இந்த உலகமே வைப்ரேஷன்னால தான் இயங்குது. நிறைய கிளாஸஸ்ல பார்த்தோம்ல, இந்த வைப்ரேஷன்ஸ் பத்தி எவ்வளோ டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாம உள்ள வந்து ஒரு பியோர் எனர்ஜியை, பியோர் வைப்ரேஷன்ஸை உருவாக்கினா அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு கூட போய் சேரும். அந்த வைப்ரேஷனை அவங்களால தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம ஏதாவது அறிவுரை சொல்றோம்னா அவங்க காதுல கேட்காம இருக்க முடியும், ஆனா நம்ம அனுப்புற வைப்ரேஷனை அவங்களால ரிசீவ் பண்ணாம இருக்கவே முடியாது. இது வந்து மெயில்ல வந்து சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா உடனே போயிடுது இல்லை அந்த மெயில். அதே போல நம்ம அதிர்வலைகளை உருவாக்கிட்டாலே அவங்களுக்கு அது போயிடும். ஆனா எந்த அதிர்வலைகளை அனுப்புறோம் அதுல ரொம்ப கவனம் வைக்கணும். நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் அனுப்பிட்டோம்னா ஆல்ரெடி அவங்களுக்கு 50% தான் கெட்ட சமஸ்காரம் இருக்குன்னா அவங்களுக்கு நாம அனுப்புற நெகட்டிவ் எனர்ஜி மூலமா அவங்களோட சக்தி இன்னமும் குறைந்து அந்த 50%ங்கிறது 60%, 70%ன்னு மாறிடும். இப்போ இந்த வித்தியாசங்களுக்கு நாம பொறுப்பாகி விடுவோம். நமக்கு புரியவே புரியாது, நாம அனுப்பின நெகட்டிவ் எனர்ஜினால தான் அவங்க இன்னும் மோசமா நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க. அதனால்தான் நீங்க வந்து மற்றவங்க கிட்ட பேசினீங்கன்னா ஞானம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களை இன்னமும் தூண்டி விட்டுருவாங்க. உங்களை இன்னமும் தூண்டி விட்டு உங்களை இன்னமும் மனசை காயப்படுத்தி உங்களை இன்னமும் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்க வச்சிருவாங்க. தானும் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி அனுப்பிடுவாங்க. இது இன்னும் ரிஸ்க். அதனால நம்மளோட விஷயங்களை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னா யாருக்கு வந்து ஞானம் இருக்கு, அவங்க வந்து நமக்கு சரியா அட்வைஸ் பண்ணுவாங்க, சரியா சிந்திக்க சொல்லி தருவாங்க, ஒரு தீர்வுக்கான விஷயத்தை நமக்கு சொல்லி தருவாங்க அப்படிங்கிறவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம மனசு காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஆட்களை தேடினோம்னா இன்ஃபேக்ட் அது ஒரு டிபெண்டன்சி உருவாக்கிடும். ஒவ்வொரு தடவை மனசு பாரமாகும் பொழுதெல்லாம் நம்ம ஆட்களை தேட ஆரம்பிச்சிருவோம். இது வந்து ஒரு டிபெண்ட் வாழ்க்கை, ஒரு விக்டிமோட வாழ்க்கை. ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம், இப்போ எதிரில் இருக்கிறவங்க சில விஷயங்கள் பண்றாங்க, அது நமக்கு பிடிக்கல, நமக்கு கஷ்டமா இருக்கு, அதை கொஞ்சம் நிறுத்தணும், அவங்க மாறிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மாற்றத்துக்கு சக்தி தேவை. நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள கூட சில விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம்ல, முயற்சி பண்றோம், யோகம் பண்றோம், சக்திகளை அதிகரிக்கிறோம். இப்போ ஞானம் தெரிஞ்சா மட்டுமே போதாதே. ஞானம் தெரிஞ்சா ஓ இது தவறு, இது சரி, அவ்வளவுதான். ஆனா கூடவே சக்தியும் இருந்தால் தானே நம்மளை மாத்திக்க முடியும். ஸோ வெறும் வார்த்தைகளால மட்டுமே யாரையுமே நிரந்தரமாக மாற்றிவிட முடியாது. நம்ம அட்வைஸ் பண்ணிட்டோம், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அப்போ உடனே அவங்க மாறிடணும், அதுவும் அந்த மாற்றம் பர்மனண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே அது சரி கிடையாது. அது லாஜிக்கலி சரியே கிடையாது. ஸோ நம்ம வெறும் அட்வைஸ் மூலமா ஞானம் மட்டும்தான் கொடுக்குறோம், கூடவே சக்தியும் வேணும் அவங்களுக்கு. ஸோ அந்த சக்தி வந்து நம்முடைய அன்பின் மூலமாக, நம்முடைய அவங்க மேல நாம வச்சிருக்கிற உயர்ந்த எண்ணம், சுப பாவனை, சுப விருப்பம்லாம் சொல்றோம் இல்லையா, அதன் மூலமா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சக்தி கொடுக்க முடியும். சில விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, யாராலும் மற்றவர்களுடைய சமஸ்காரத்தை மாற்ற முடியாது. அது சர்வ சக்திவான் சிவ பாபாவாகவே இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய சமஸ்காரத்தை அவரால் மாற்ற முடியாது. கடவுளாலேயே முடியாது. கடவுளால நமக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிற ஞானத்தை சொல்லி கொடுக்க முடியும். நாம முன் வந்து நம்மளை மாத்திக்கணும்னு நினைக்கும் பொழுது தன்னுடைய அன்பினால, தன்னுடைய ஞான அஸ்திரங்களை கொடுத்து நம்மளை முயற்சி செய்வதற்காக ஊக்கம் உற்சாகம் கொடுத்து தான் அவர் நம்மளை மாத்துறாரே தவிர அவர் மாற்றுவது கிடையாது. ஒருவேளை அவர் தான் மாத்துறாருன்னா எல்லாருமே வெற்றிமணி மாலையில வரணும்ல. சிவபாபா தான் எல்லாருடைய சமஸ்காரங்களையும் மாத்துறாரு அப்படின்னா உலகத்துல இருக்க அத்தனை பேரும் தானே 8 மணி மாலையில வரணும். என்ன சொல்றீங்க?
புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? புரியுது மேடம். ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்மளால மற்றவங்களுடைய சமஸ்காரத்தை மாற்ற முடியாது. சமஸ்காரம் எங்க இருக்கு? ஆத்மாக்குள்ள இருக்கு. நம்ம ஆத்மாக்குள்ள நுழைஞ்சு எரேசர் வச்சு எரேஸ் பண்ணி புதுசா எழுதிட்டு வர முடியுமா என்ன? ஸோ நாம அவங்களோட சமஸ்காரத்தை மட்டும்தான் மாற்ற முடியும். ஆனா மற்றவங்க சமஸ்காரத்தை மாற்றுவதற்கு நாம ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஞானம் சொல்றோம், நீங்களும் ரொம்ப அன்பா உட்காந்து கேட்குறீங்க. இப்போ நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணி நீங்க கேள்விகள் கேட்டு சந்தேகங்கள் கேட்டு நம்ம மாத்திக்க முடியும். ஆனா எல்லாருமே நம்ம உட்கார்ந்து ஞானத்தை கேட்பாங்க, அட்வைஸை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ சிவ பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய நடத்தை மூலமா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறார். நாம எப்படி நடந்துக்கிறோம் அதை அவங்க பார்ப்பாங்க, அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு கூட ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஏன்னா எல்லா ஆத்மாக்குள்ளேயும் பியூரிட்டி இருக்கு. அது எப்படி நம்முடைய சமஸ்காரமோ அப்படிதான் அவங்களுடைய சமஸ்காரமும். புரியுதுங்களா? அப்போ நாம நடந்துக்கிற விதம், நாம அவங்கள பத்தி என்ன தூய்மையான எனர்ஜியை உருவாக்கி அவங்களுக்கு அனுப்புறோமோ அது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு ஊக்கம், உற்சாகம், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு சக்தி கிடைக்கும் இல்லையா? இப்போ நாம வந்து ஒரு பியோர் பிஹேவியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தங்களுக்குள்ள இருக்கிற அந்த பியூரிட்டி ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம சாது சன்னியாசிகள் கிட்ட எல்லாம் போறோம், இல்லை ஒரு ரொம்ப குணமுள்ள ஒருத்தரை சந்திக்கிறோம். அப்ப அவங்கள பார்க்கும் பொழுதே நாம என்னமோ அவங்களோட குணத்தை தான் பார்க்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற குணம் நமக்கு மேல வரும். இதை அனுபவம் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக்கு. ஸோ நம்முடைய நடத்தை, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்மக்கிட்ட வரக்கூடிய உயர்ந்த மாற்றம், நாம உள்ள இருந்து உருவாக்கி அனுப்புற அந்த தூய்மையான எனர்ஜி, இதெல்லாம் தான் அவங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இதுதான் முயற்சி, இதுதான் வந்து பர்மனண்ட் சொல்யூஷன். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம வந்து மற்றவங்க தவறு செய்கிறாங்க, ஓகேவா? அந்த தவறை பார்த்து நம்ம உள்ள வந்து நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க தவறு செய்கிறாங்க, அதை தானே நான் யோசிக்கிறேன், அவங்க தவறு செய்யலைன்னா நான் ஏன் யோசிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, அதில் நமக்கே ரிஸ்க் இருக்குது. நாம் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிட்டோம்னா அது நம்முடைய ஆற்றல் புலத்தில் வந்துடும், நம்மளோட எனர்ஜி ஃபீல்டு அதில் அது வந்துடும். நம்ம என்ன சொல்கிறோம், வெளியில் இருக்க நல்ல விஷயங்களையோ கெட்ட விஷயங்களையோ நம்முடைய ஆற்றல் புலம் தான் ஈர்க்கிறது அப்படிங்கிறோம். அப்போது நாம் மற்றவங்க செய்கிற தவறை பார்த்து நமக்குள்ள சகிக்கும் சக்தியை பயன்படுத்தாமல் நாமளும் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்குறோம் அப்படின்னா நம்முடைய ஆற்றல் புலம் அஃபெக்ட் ஆகும். சொல்லுவாங்கல்ல, இந்த பட்டக்கால்லையே படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பட்டக்கால்லையே படுதுன்னா, ஒரு தடவை காலில் பட்ட பிறகு அதை குணப்படுத்துறதுக்கு பதிலாக அந்த இடத்த நாம மறுபடியும் அடி வாங்க வைக்கிறோம்னு அர்த்தம். ஒரு விஷயம் நமக்கு தவறா நடக்குதுன்னா, சரி ஓகே இதை நம்ம சகிச்சுக்கலாம், என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு போகாம அந்த விஷயத்துல காயத்தை ஏற்படுத்தி நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிட்டே இருக்கிறதுனால நம்முடைய ஆற்றல் புலத்துல ஒரு விளைவு ஏற்பட்டு நாம நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்றோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம சாதாரணமா பேசியிருக்கோம், ஆனா அவங்களுக்கு தவறா புரியும், நமக்கே புரியாது. ஏன் இவங்க இப்படி என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்க, ஏன் இவங்க என் மேல பழி சொல்றாங்க, ஏன் இவங்க என்ன குறை சொல்றாங்க, ஏன்னா அதுதான் நம்மோட ஆற்றல் புலத்துல இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்க். அதனாலேயும் இந்த சகிக்கும் சக்திங்கிறது கண்டிப்பாக வேணும், ஓகேவா? இன்னொரு ஆழமான ஒரு விஷயம், ஒருவர் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று வந்து அவர்களுடைய சமஸ்காரம், அதை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கும் நமக்கே இடையே இருக்கிற அந்த கர்ம கணக்குகளும் இருக்கு. ஸோ அதை நம்ம ஒதுக்கி விட முடியாதுல்ல. அந்த கர்ம கணக்குகள் நெகட்டிவாக இருந்ததுன்னா அவங்க நம்ம கிட்ட நெகட்டிவா தான் நடந்துப்பாங்க. ஸோ இதையும் நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளால ஈஸியாக சகித்து கொள்ள முடியும். ஸோ இதற்கு என்ன தீர்வுனா, நம்ம என்ன பண்ணணும், மெடிடேஷன் பண்ணும் பொழுது நாம் சிவபாபாவை அன்போடு நினைத்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த குணங்களை சக்திகளை எல்லாம் நமக்குள்ளே நிரப்பிட்டு
எந்த ஆத்மா நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, எந்த ஆத்மாக்கும் நமக்கு நடுவுல கர்ம கணக்குகள் சரியா இல்லையோ அவங்கள எமர்ஜ் பண்ணணும். எமர்ஜ் பண்றதுன்னா என்ன? அவங்களையும் ஒளி புள்ளியா பக்கத்துல கொண்டு வரணும். இங்க வந்து எதிர்க்க சிவபாபா ஒளி புள்ளியா இருக்காரு, பக்கத்துல அந்த ஆத்மா ஒளி புள்ளியா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து சிவபாபா கிட்ட இருந்து சக்தி வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய, அதுவும் குறிப்பா அவங்க தூங்குற நேரம், அதனால்தான் பிரம்மகுமாரியில அமிர்த வேளை யோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க தூங்குற நேரத்துல நீங்க அனுப்புற இன்ஃபேக்ட் தாட்ஸ் கூட அவங்களால கேட்ச் பண்ண முடியும். அவங்க விழிச்சிட்டு இருக்கும் பொழுது வைப்ரேஷனை கேட்ச் பண்ணுவாங்க, ஆனா தூங்கும் பொழுது நம்மளோட தாட்ஸை கூட கேட்ச் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு நல்ல விதமா மென்மையாக அவங்களுடைய மரியாதையை உயர்த்தி அவங்க பண்ற விஷயங்களை நம்ம புரிய வச்சு அவங்களுக்குள்ள இந்த மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது அவங்களால அதை எடுத்துக்க முடியும். ஏன்னா தூங்கும் பொழுது ஆத்மா தன்னுடைய ஆத்ம உணர்வுல இருக்கும், பாடி கான்சியஸ்னஸ்ல இருக்காது. நம்ம விழிச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் உடல் உணர்வுல இருப்போம், தூங்கும் பொழுது ஆத்ம உணர்வுல தான் இருப்போம். ஸோ யார் ஒருவர் ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயம் அப்படியே கரெக்டா போய் சேரும். ஸோ இதையும் நீங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க. தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த சில மோதல்கள், சில பிரச்சனைகள் அதெல்லாம் கூட சால்வ் ஆகிறத பார்க்க முடியும். ஆனா நீங்க இதை பொறுமையா நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும். ஆனா மெடிடேஷன் பண்ணும் பொழுது இந்த மாதிரி செய்வேன், நாள் முழுக்க நெகட்டிவா யோசிப்பேன் அப்படின்னா இது வேலை செய்யாது. ஏன்னா நம்ம கலப்படமான எனர்ஜி அனுப்புறோம். மெடிடேஷன் சமயத்துல பாசிட்டிவ் எனர்ஜி, மற்ற நேரங்கள்ல உள்ள வலி, வேதனை, கிரிட்டிசிசம் இந்த மாதிரி எனர்ஜி அனுப்பினோம்னா நமக்கு வேண்டிய ரிசல்ட் கிடைக்காது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுமா. அடுத்தது வந்து பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க துக்கத்தை கொடுக்கவும் கூடாது எடுக்கவும் கூடாது அப்படிங்கிறார். கொடுக்க கூடாதுன்னா நமக்கு புரியுது, அது என்ன எடுக்கிறது, நானா எடுக்கிறேன் அவங்க தானே கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பரமாத்மா என்ன சொல்றாரு, அவங்க கொடுக்குறாங்க நீயே வாங்குறேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த விஷயத்த நம்ம மனசுல அலோவ் பண்ணி அதை ஒரு எண்ணமா கொண்டு வந்து நாம வலி, வேதனை, துக்கத்தை உருவாக்க கூடாது. நாம அதை லெட்கோ பண்ணிட்டோம்னா நம்ம மனசுல துக்கம், வலி, வேதனை வராது இல்ல. நம்ம லெட்கோ பண்ணாம அதை உள்ள போட்டு என்ன சொல்லுவாங்க, மனசு அரக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா துக்கத்தை நாம தான் நமக்கு கொடுக்குறோம். ஸோ நம்முடைய அனுமதி இல்லாம யாராலும் நமக்கு துக்கம் கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களோட லிமிட் என்ன, அவங்களோட லிமிட்டு அவங்க பேசுறது, நடந்துக்கிறது, இது எல்லாமே வெளியில தான். நமக்கு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு வலி வேதனையை அவங்களால கொடுக்க முடியாது. உள்ள வலி வேதனையெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் மூலமா நாம உருவாக்குறது தான். அப்போ துக்கத்தை எடுக்க கூடாதுன்னா என்னன்னு புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டோமா? இன்னொருத்தர சொல்லுங்கம்மா. அதாவது இப்போ வந்து பிசிக்கலா ஒரு பொருள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிப்பீங்க, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க கை நீட்டி வாங்க மாட்டீங்கல்ல. சில சமயம் கொரியர்ல கூட ஏதோ ஒன்று வருது, அந்த பார்சல் நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், எனக்கு வேண்டாம்னு சொல்லி அனுப்பிடுறோம். அனுப்புறோமா இல்லையா? அதே போலதான் இப்போ பிசிக்கல் பொருளை கூட நம்ம விருப்பமே இல்லாம நம்ம வீட்டுல தூக்கி போட்டு கூட அவங்களால போக முடியும். ஆனா நம்ம மனசுக்குள்ள நுழைந்து யாராலும் நமக்கு துக்கம் கொடுக்க முடியாது. அவங்க பேசுறது, அவங்க நடந்துக்கிறது, இதுதான் அவங்களோட லிமிட். அந்த லிமிட்டை அவங்களால தாண்ட முடியாது. அது வெளியில தான் இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், அந்த விஷயத்த மனசுக்குள்ள போட்டு அதை குழப்பி நிறைய எண்ணங்களை ஏற்படுத்தி அந்த வலி, துக்கம் எல்லாம் நாம தான் ஏற்படுத்துறோம். அப்ப நம்முடைய அனுமதி இல்லாம யாராலும் நமக்கு துக்கம் கொடுக்க முடியாது. கரெக்டா இல்லையா? இததான் நம்ம முதல் சக்தியில சொன்னோம், புலனடக்கும் சக்தி. அப்படியே விட்ரா பண்ணிடுங்க, அவங்க பண்றத சாட்சியா இருந்து பாருங்க. அப்போ பாருங்க, அவங்க மாறுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அவங்க மாறவே இல்லைன்னு கூட பேச்சுக்கு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் நம்ம மனசு காயப்படாம இருக்குல்ல. இது எவ்வளவு பெரிய உதவி. இந்த உதவியை நமக்கு நாமே செஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து
இதே நம்ம வந்து இந்த விஷயத்தினால நான் என்னால சகிச்சுக்க முடியல, அந்த விஷயத்த சகிச்சுக்க முடியல, இவங்கள சகிச்சுக்க முடியல, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள அந்த சகித்து கொள்ளும் சக்தி குறைய ஆரம்பித்து ஆரம்பித்து யாரு என்ன செய்தாலும் நம்மளால சகிச்சுக்க முடியாம போயிடும். இன்னைக்கு உலகம் இருக்கிற நிலைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சுத்தி பாருங்க, இங்க வந்து ஆன்மீக வகுப்பு கேட்க கேட்க மற்றவர்களை ஆத்மாவாக அவர்களுடைய உள்ள இருக்கிற விஷயங்களை நம்மளால அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கெல்லாம் வந்து ஹீலர்ஸ்னா நீங்க உடம்ப கவனிக்கிறீங்கல்ல, உடம்புல வரக்கூடிய மாற்றங்கள் அதை பற்றிய ஒரு ஞானத்தை நீங்க வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது போல ஆன்மீக பாடம் கத்துக்கும் பொழுது ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆத்மாவாக பார்த்து அந்த சமஸ்காரங்களை அப்சர்வ் பண்றது, அவங்களுக்குள்ள எந்த சக்தி குறைவா இருக்கு, எந்த குணம் குறைவா இருக்கு, இதெல்லாம் கூட நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். இப்ப நாம வந்து நமக்குள்ள சகிக்கும் சக்தி நம்ம ஏதோ ஒரு காரணம் சொல்லி இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சகிச்சுக்க மாட்டேன், இந்த ஒருவரை மட்டும் சகிச்சுக்க மாட்டேன், இப்படியே நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா நமக்கு நாள் அடைவுல மத்தவங்க பண்ற சாதாரண விஷயங்கள், அது முன்னாடிலாம் நம்ம ஈஸியா சகிச்சிட்டு இருந்திருப்போம், அதை கூட இப்ப சகித்து கொள்ள முடியாம போயிடும். இது தனக்குள்ளேயும் நம்ம அப்சர்வ் பண்ணலாம், மத்தவங்களுக்குள்ளேயும் அப்சர்வ் பண்ணலாம். இன்னைக்கு உலகத்திலேயே அதுதான் நடக்குது. சகித்து கொள்ளும் சக்தியே நாளுக்கு நாள் குறைந்து 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 இன்டாலரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன சொல்றாங்க, ரோட் ரேஜுங்கிறாங்க. சாதாரண விஷயம், அது சாதாரணமா பேசி முடிக்க வேண்டிய விஷயத்துல கூட டக்குன்னு வயலன்ஸ்க்கு போயிடுறாங்க. ஓகேவா? அதே போல எந்த இடத்துல நமக்கு சகிக்கும் சக்தி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்வோம்னா, யாராவது நம்மை நிந்தனை பண்றாங்க, தவறான வார்த்தைகள் பேசுறாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க நிந்தனை பண்றாங்க அப்படின்னா அவங்க தங்களோட மதிப்பை குறைச்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க நிந்தனை பண்றதுனால நம்ம மதிப்பு குறையாது. நம்ம மதிப்பு குறையுதுன்னு நினைச்சுதான் நம்ம வருத்தப்படுறோம். உண்மையில அவங்க தன்னோட மதிப்பை தான் குறைச்சிக்கிறாங்க. உண்மையில நாம அவங்கள பார்த்து கருணை தான் கொண்டு வரணும். இப்போ பலர் முன்னாடி நம்மளை வந்து சரியா ட்ரீட் பண்ணல, அதனால எனக்கு எல்லார் முன்னாடியும் அவமானம் வந்துருச்சுன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்ல வேலை பண்றோம், பாஸ் வந்து 10 பேர் முன்னாடி நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுனால திட்டுறாருன்னே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் பார்த்து எல்லார் முன்னாடி என்னை திட்டாரு அப்படின்னு நினைச்சு நம்ம அவமானப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பார்க்குற 10 பேரும் அவரை பத்தி தான் தப்பா நினைப்பாங்க. பாரு, இப்படியா பேசுவாங்க, இப்படியா நடந்துக்குவாங்க, இப்படியா சொல்லுவாங்க, உள்ள கூட்டிட்டு போய் சுட்டி காட்டலாம் இல்லையா அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர இவங்க மோசம், பத்தியா நல்லா திட்டு வாங்கினாங்க அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. சரி, ஏதோ ஒருத்தர் 2 பேர் கூட அப்படி இருக்கலாம், அது கூட அவருடைய சமஸ்காரம் தான். பாருங்க, நம்மளை யாராவது பாராட்டுறாங்க இல்ல நம்மள வந்து இன்சல்ட் பண்றாங்க, இது எல்லாமே அதை பாராட்டுறாங்க பாருங்க, அவங்களோட குணத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். நாம ஏதோ பெருசா சாதிச்சிட்டோம், நம்ம கிட்ட ஏதோ பெருசா விஷயம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப பாருங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எல்லாருமா பாராட்டுறாங்க, ஒரு சிலர் தானே பாராட்டுறாங்க, உண்டா இல்லையா? அப்போ ஏன் பாராட்டுறாங்க? அவங்க அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்த நல்லதா பார்க்க முடியுது, இத பாராட்டணுங்கிற குணம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அதே போலதான் அவமானப்படுத்துவதும். சோ பாராட்டுறாங்களோ அவமானப்படுத்துறாங்களோ அது அவர்களுடைய சமஸ்காரம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். இதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால்தான் யாராவது பாராட்டும் பொழுது ரொம்ப சந்தோஷமாயிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி சந்தோஷப்பட்டுட்டோம்னா யாராவது இகழ்ந்தாலும் நமக்கு மனசு துக்கப்படும். என்ன கொண்டு வரணும்னா, யார் பாராட்டினாலோ யார் இகழ்ந்தாலோ அது அவங்களோட குணத்தை தான் வெளிப்படுத்துதே தவிர என்னுடையத கிடையாது. சில பேர் பாராட்டும் போது கவனிச்சிருக்கீங்களா, நாம அந்த விஷயத்த 5ன்ற நம்பர்ல நினைப்போம், ஆனா அவங்க 15ன்னு பாராட்டுவாங்க. உண்டா இல்லையா? மிகைப்படுத்தி பாராட்டுறாங்கல்ல, நமக்கே தெரியும் கொஞ்சம் ஓவரா பாராட்டுறாங்க அப்படின்னு. ஏன்னா அது அவங்களோட குணம், அவங்களோட பார்வை. அதே போல நம்ம கிட்ட 1-2 மிஸ்டேக் கூட இருக்கலாம், ஆனா அதையும் மிகைப்படுத்தி அவங்க இகழுகிறார்கள். அப்படின்னா அது அவங்களோட குணம், அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப யாராவது அவமானப்படுத்துறாங்கன்னா இவங்க எந்த விஷயத்துக்காக இப்படி பேசுறாங்க, என்ன என்கிட்ட தப்பு இருக்கு, அதை நான் சரி பண்ணிக்கணும், அதோட நிறுத்திக்கணும். மற்றபடி அதெல்லாம் அவங்க கேரக்டர், அவங்க சமஸ்காரம், அவங்க கர்மா, அவங்க பாக்கியம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால ஈஸியா சகித்து கொள்ள முடியும். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அபியூஸ்,
தவறான நடவடிக்கைகள் இருக்கு. சில இடங்கள்ல வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும், சுரண்டல்கள் இருக்கும், பலவிதமான அபியூஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிசிக்கலா டார்ச்சர் பண்றது, எமோஷனலி அபியூஸ் பண்றது, இதெல்லாம் இருந்தால் கூட அதை நம்ம எதிர்கொள்ள வேண்டும். அதை எதிர்கொள்வதற்கு நாம ஸ்திரமாக இருக்கணும். நம்ம இங்க ஆடிட்டோம்னா எதிர்கொள்ள முடியாது. ஸோ சகிக்கும் சக்தியை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் எதிர்கொள்ளும் சக்தியும் வெளிப்படும். அந்த அஷ்ட சக்திகளோட ஆர்டர் பாருங்க. அப்ப சகிக்கும் சக்தியை நம்ம இங்க பேலன்ஸ்ல விட்டுட்டோம் அப்படின்னா எதிர்கொள்ளும் சக்தியும் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும். அப்ப எப்படி நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், எப்படி அதை ஸ்டாப் பண்ண முடியும்? ஸோ அதனால சகிக்கும் சக்திங்கிறத பாசிட்டிவா பாருங்க. அதை கண்டிப்பா வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே நாம பார்க்கணும். ஸோ இன்னையில இருந்து நாம கவனிக்கணும், எந்தெந்த விஷயங்கள்ல நான் டிஸ்டர்ப் ஆகுறேன். நம்மளை நாமே கேட்கணும், இந்த விஷயத்துக்கா இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகணும், இதை டாலரேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா உள்ள இருந்து புத்தி சொல்லும் முடியும். அப்போ ஏன் நான் டாலரேட் பண்ணக்கூடாது, நான் டாலரேட் பண்ணிக்கிறேன், ஒண்ணுமே இல்லை, ஐ கேன் டாலரேட் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தாலே போதும் டாலரேட் பண்ண முடியும். எப்போ வந்து என்னால டாலரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அப்ப அது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தா கூட டாலரேட் பண்ண முடியாது. இவ்வளவுதாங்க, எல்லாமே எண்ணத்துல தாங்க இருக்கு. எல்லாமே எண்ணம் தான். எண்ணம் போல வாழ்வுன்னு அதனால தானே சொல்றாங்க. பாருங்க, நம்ம வீட்டுல பழங்காலத்துல எல்லாம் ஒரு பெண்டுலம் கிளாக் இருக்கும். அந்த பெண்டுலம் கிளாக் என்ன பண்ணோம், அப்படியே லெஃப்ட் சைடு போகும், ரைட் சைடு போகும். லெஃப்ட் சைடுல எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ அதே அளவு தூரத்துக்கு ரைட் சைடு போகும். கரெக்டா? இது எதற்காக சொல்றோம் அப்படின்னா, நமக்கு எப்பொழுதுமே நம்மளை எல்லாரும் பாராட்டணும், அந்த பெயர் புகழ் இதற்கெல்லாம் உள்ள வந்து ஒரு சூக்ஷ்மமான விருப்பம் இருக்கு. பாருங்க, புகழ்ச்சியை கேட்கும் பொழுது நம்முடைய மனநிலை ரொம்ப உயர்வா போயிடுது. ஒரே உள்ளுக்குள்ள வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா நம்ம ஆக்சுவலா ஸ்திரத்தன்மையில இருந்து கொஞ்சம் மாறுறோம்னு அர்த்தம். மகிழ்ச்சி, புகழ்ச்சி, பாராட்டு இதெல்லாம் நல்ல விஷயம் தானே சிஸ்டர், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பாக கவனிச்சு பாருங்க. புகழ்ச்சியை கேட்கும் பொழுது மனநிலை மாறினால் இகழ்ச்சியை கேட்கும் பொழுது கண்டிப்பாக மாறும். அப்ப இகழ்ச்சியை கேட்கும் பொழுது நான் வந்து மனநிலையை ஸ்திரமா வச்சுக்கணும் அப்படி நினைச்சா அது நடக்காது. ஸோ புகழ்ச்சியும் நீங்க அதனால்தான் வந்து எல்லாத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். யாராவது என்னை பாராட்டுறாங்கன்னா இவங்க பாராட்டுற அந்த குணத்தை கொடுத்தது இறைவன், இவங்க பாராட்டுற அந்த விசேஷத்தன்மை, ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் நம்ம கிட்ட இருக்கலாம், அது கொடுத்தது இறைவன். அதை நம்ம இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நம்ம மனநிலை ஒரே மாதிரி சீரா இருக்கும். அப்ப நீங்க எந்த முயற்சியும் பண்ணாமலேயே இகழ்ச்சியை நம்மளால ஸ்திரத்தன்மையோடு எதிர்கொள்ள முடியும். நம்ம மனசு ஆடாது. அங்க சகிப்பு தன்மைங்கிறது இயல்பாக வந்துடும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? அதனால்தான் பிரம்மா குமாரியில வந்து எது வந்தாலும் சிவனுக்கு அர்ப்பணம் சொல்லிடும். பாராட்டினாலும் சிவனுக்கு அர்ப்பணம், இகழ்ந்தாலும் சிவனுக்கு அர்ப்பணம். ஸோ முதல்ல ஸ்திரத்தன்மை கொண்டு வந்துடலாம். அப்புறம் ஏன் இவங்க வந்து இகழ்கிறார்கள், என்ன விஷயம், நம்ம கிட்ட மாத்திக்க வேண்டிய விஷயம் இருக்கா அப்படின்னு நம்மளால அதை கன்சிடர் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க சொல்றது உண்மை இருந்தா கூட, அதாவது ஒரு தவறை சுட்டி காட்டுவதுங்கிறது ஒருத்தரோட சமஸ்காரத்தின் மூலமா வெளிப்படுது. அதை சாதாரணமாகவும் சொல்லலாம், அன்பாவும் சொல்லலாம், மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியும் சொல்லலாம். ஸோ அது சம்பந்தப்பட்டவங்களோட சமஸ்காரத்தை பொறுத்து தான் அந்த கர்மம் வெளிப்படுது. ஸோ நமக்கு வேண்டியது என்ன, நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அவங்க சொல்றாங்க, அவங்க எப்படி சொல்றாங்கன்றது அவங்க சமஸ்காரம், அது வேணாம் எனக்கு. நான் வந்து என்ன பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன், அது என்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன், நான் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கான்னு பார்க்குறேன், அதோட ஃபுல் ஸ்டாப். இதற்கு மேல நமக்கு எந்த லேனா தேனாவும் கிடையாது. ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸ்ல நிறைய யுக்திகள்லாம் சொல்றோம், அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. அப்பதான் இந்த சக்திகள் எல்லாம் எமர்ஜ் ஆகும். அதே போல ஒரு சமஸ்காரத்தை மாற்றிக்கொள்வதற்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கணும், அது புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்றோம், அதை நம்ம காது கொடுத்து கேட்குறோம், அடுத்தது அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓ இது தவறு, இது சரி, ஓகே இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது கரெக்டு தான், இது மாற்றிக்க வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுதல் மூன்றாவது படி. முதல் படி காது கொடுத்து கேட்பது, ரெண்டாவது படி புரிந்து கொள்வது, மூன்றாவது ஏற்றுக்கொள்வது, இல்லையா? அதுக்கப்புறமா வந்து ஒரு சமஸ்காரத்தை மாற்றுவதற்கான யுக்திகள்லாம் சொல்லித்தரோம். அந்த யுக்திகளை பயன்படுத்துவதுங்கிற நான்காவது படி வருது. இதற்கப்புறம் ஐந்தாவது படி என்னன்னா,
அதை தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஒரு தடவை பயன்படுத்தினோம், சமஸ்காரம் மாறல, அவ்வளவுதான் விடு க்ளோஸ், அப்படி கிடையாது. தொடர் முயற்சி இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு சமஸ்காரம் என்பது பல முறை செய்து செய்துதான், ரிப்பீட் பண்ணி பண்ணி தான் அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அதை மாத்துறதுக்கும் அதே ரெப்படிஷன் தேவைப்படும் இல்லையா. அதனால யுக்திகளை எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதே போல ஒரு சமஸ்காரம் மாறிடுச்சு அப்படின்னா அது சஸ்டெயின் பண்ணணும். என்ன நடக்கும்னா, பழைய சமஸ்காரமும் உள்ள இருக்கு, புதிய சமஸ்காரமும் இருக்கு. அப்ப ரொம்ப அலர்ட்டா இருந்து பழைய சமஸ்காரத்தை பயன்படுத்தாம புதிய சமஸ்காரத்தை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும். பாருங்க, ஒரு சமஸ்காரத்தை மாத்திக்கிறதுக்கு இவ்வளவு படிகள் இருக்கு. முதல்ல காது கொடுத்து கேட்பது, ரெண்டாவது புரிந்து கொள்வது, மூன்றாவது ஏற்றுக்கொள்வது. ஏத்துக்கலன்னா கூட செய்ய மாட்டாங்க. இவங்க எல்லாம் கிளாஸ்ல இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வந்து பார்த்தாதானே தெரியும், இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும், இதெல்லாம் புக்கிஷ் நாலேஜ் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் கூட பண்ண முடியும். அப்போ அங்க மாற்றம்ங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால மூன்றாவது படி ஏற்றுக்கொள்ளுதலும் முக்கியம். அப்புறம் நான்காவது அதற்கான வழிமுறைகளை பயன்படுத்துவது. ஐந்தாவது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பது. ஆறாவது விழிப்புணர்வோடு அந்த பழைய சமஸ்காரத்தை பயன்படுத்தாம புதிய சமஸ்காரத்தை எண்ணம் சொல் செயல்ல கொண்டு வருவது. அப்ப இத்தனை படிகள் ஒரு சமஸ்காரத்தை மாத்திக்க தேவைப்படுது இல்லையா. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன சொல்றோம் மத்தவங்கள, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் மாற மாட்டேங்கிறாங்க. இப்ப இத்தனை படிகள் வந்தாதானப்பா அவங்க மாறுவாங்க. அப்போ நாம முயற்சி செய்து நம்மள மாத்திக்கிறோம், முயற்சி பண்றோம், அதற்கான பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். ஆனா மத்தவங்க எல்லாருமே இந்த படிகளை ஃபாலோ பண்ணவே இல்லைன்னா எப்படி மாறுவாங்க? இந்த பாயிண்ட் வேலிடா இருக்கா? ஆனா நம்ம எவ்வளவு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுறோம், இவங்க பாரு இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி மாற மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு, கடவுளால கூட மற்றவர்களுடைய சமஸ்காரத்தை மாற்ற முடியாது. அவரும் இந்த படிகளை தான் பயன்படுத்துறார். நமக்குள்ள அந்த இங்க அடுத்த கிளாஸ் எல்லாம் வரும்பொழுது, முரளி கிளாஸ் எல்லாம் வரும்பொழுது இங்க இதுதான் நடக்கும். பிரம்மகுமாரியில சுய மாற்றத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். சுய மாற்றத்தின் மூலமா நீங்க உலகத்தை மாத்துங்க. நீங்க உங்களை மாத்திக்காம மத்தவங்களை மாத்த முடியாது. அப்போ அவங்க கிட்ட ஒரு கெட்ட விஷயம் இருக்கு, என்கிட்ட அது கிடையாது அப்படி யோசிக்க கூடாது. அவங்க கிட்ட கெட்ட விஷயம் இருந்தால் கூட நான் என்னோட ஸ்திதியை உயர்வா வச்சுக்கிறேன், என்னோட சக்திகள் மூலமா என்னோட தெய்வீக குணங்களோடு நான் நிறைஞ்சிருக்கேன், அந்த அளவுக்கு மாற்றம் கொண்டு வரணும்ல. அப்பதான் உலக மாற்றம் நடக்கும் இல்லையா. ஸோ அதனால ஜஸ்ட் லைக் தட் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் மாற மாட்டேங்கிறாங்க, அதுல நமக்கு நிறைய வலி வேதனை, கடவுள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஒன்றும் நடக்க போறது இல்லை. அதனால இது புரிஞ்சுக்கணும். அதற்காக தான் நேற்று என்ன சொன்னோம், ஜெகதம்பா அந்த தாயோட உள்ளம் இருக்கணும். கருணை நிறைந்த உள்ளம் இருந்தால்தான் மற்றவர்களை சகித்து கொள்ள முடியும், அவர்களுக்கு பாலனை கொடுக்க முடியும். ஸோ அந்த தாய் உள்ளத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சகித்து கொள்வதுங்கிறது ரொம்ப நேச்சுரல் வே ஆஃப் லிவிங்கா மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் சமஸ்கார வேறுபாடுகள் இருக்கு. எல்லாருக்கும் எப்படி முகங்கள் வேற வேற இருக்கோ, உடல்கள்லாம் வேற வேற மாதிரி இருக்கோ, சமஸ்காரங்களும் வேற வேற மாதிரி இருக்கு. அதனால இந்த சமஸ்கார மோதல் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது நாமளே பெற்றெடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்ம அப்பா அம்மா கூட கூட தான் நமக்கு கிளாஷ் வருது, எல்லாரு கூடவும் தானே இருக்கு. அதனால சமஸ்கார வித்தியாசங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனா எப்ப நமக்கு தாய் உள்ளம் இருக்கோ அப்ப நம்மளால சகிச்சுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். மற்றவங்களுக்குள்ள கூட ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு நமக்குள்ள இருந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளால உருவாக்க முடியும். ஸோ இது ரொம்ப இயல்பா மாறிடும். இந்த சகிப்பது அப்படிங்கிறது நமக்கும் மற்றவங்களுக்கும் நன்மைதான் கொடுக்கும். இதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த சகித்து கொள்ளும் சக்திக்கு வந்து ஒரு படம் காமிக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு மரம் நிறைய பழங்களா இருக்கு, ஒரு பையன் கல்லை தூக்கி அடிக்கிறான். அந்த பையன் கல்லை தூக்கி அடிக்கும் பொழுது அந்த மரம் என்ன கொடுக்குது? பையன் கல்லெடுத்து அடிக்கிறான், ஆனா மரம் பழத்தை கொடுக்குது. ஏன்? ஏன்னா மரத்துக்கிட்ட பழங்கள் இருக்கு. புரியுதுங்களா? சோ யார்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் அவங்க மற்றவங்களுக்கு தருவாங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கு, நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், அதுல கவனம் வைங்க. அப்போ நம்ம கிட்ட இருந்து இயல்பாக அந்த விஷயங்கள் வெளில வரும். நம்ம கிட்ட வந்து சாந்தியில குறைவு இருந்ததுன்னா, அன்புல குறைவு இருந்ததுன்னா, ஞானத்துல குறைவு இருந்ததுன்னா அதுதான் விகாரங்களாக வெளிப்படுது. அப்ப நமக்குள்ள
இந்த ஞானத்தின் மூலமாக, யோகத்தின் மூலமாக தூய்மை, அன்பு, அமைதி இதெல்லாம் நம்ம நிறைச்சுக்கிட்டே வரும் பொழுது யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து எப்படி அந்த மரம் பழத்தை மட்டுமே கொடுக்குதோ அது போல நம்ம கிட்ட இருந்தும் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் வரும். எதை நம்ம தரோமோ அதுதான் அதிகரிக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஆன்மீக விதி, எதை நம்ம பயன்படுத்துறோமோ, எதை நம்ம வெளிப்படுத்துறோமோ அதுதான் நம்ம கிட்ட அதிகரிக்கும். ஸோ லட்சியத்தை மறந்துடாதீங்க. ஸோ லட்சியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஊர்ல இருக்கிறவங்கள, உலகத்துல இருக்கிறவங்கள திருத்தணும் அப்படிங்கிறது நம்ம போக வேண்டாம். ஸோ நாம நம்மை திருத்தி கொள்ளும் பொழுது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம என்ன தரோமோ அதுவே நமக்கு திரும்ப வரும். கர்ம விதி கிளாஸ்ல பார்த்தோம்ல, ஒயிட் பால் அடிச்சா ஒயிட் பால் வரும், பிளாக் பால் அடிச்சா பிளாக் பால் வரும். நமக்கு பிளாக் பால் வருதுன்னா அது எப்பவோ நம்ம அடிச்ச பிளாக் பால். நம்முடைய சூக்ஷ்ம உடல்ல இன்னும் அந்த கரைகள் இருக்கு, அதனாலதான் பிளாக் பால் வருது. ஸோ கவனத்தை நம்ம பக்கம் கொண்டு போயிடுவோம். ஸோ உள்முக பார்வையில இருந்து நம்ம கிட்ட மாற்றத்தை கொண்டு வரலாம். வெளியில வந்து நம்ம ரோல் படி என்ன பேசணுமோ, எப்படி நடந்துக்கணுமோ, என்ன கரெக்ஷன் சொல்லணுமோ அதெல்லாம் நம்ம ஸ்திரமாக இருந்து சொல்வோம். ஸோ அது நடந்ததுன்னா அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இல்லைன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம மனசால துக்கப்பட மாட்டோம். ஆனா இதெல்லாம் வந்து நெகட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்கவே இருக்காது. நாளடைவில் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஆனா இதற்கு ரொம்ப தைரியம் வேணும், பொறுமை வேணும். இது மாதிரி நம்ம பண்ணோம்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மாறிடும். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே போகாது. இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது, இது நிஜமாவே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா பொறுமை, விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, ஒரு வைரம் கூட எப்படி இருக்கு, ஆரம்பத்துல எப்படி இருக்கு, அது நிறைய அது தேய்ச்சி 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 தானே அதை பாலிஷ் பண்ணி, என்ன சொல்லுவாங்க, கட்ஸ் கொடுத்து கொடுத்து தானே அதை ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு வைரமா மாத்துறாங்க. ஸோ அந்த டைமண்ட் வந்து அந்த அப்ரேசிவ்ஸா அது ஏத்துக்குது, அதனாலதான் அது ஜொலிக்குது. இப்போ கோல்டு கூட பாருங்க, அதை நெருப்புல போடும்போது தான் அது வந்து பியோர் ஆகுது. இல்லைன்னா அதுல அசுத்தங்கள் இருக்கும்ல, தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அப்ப நெருப்புல போடும் பொழுது அந்த நெருப்பை அது சகித்து கொள்வதால தான் அது வந்து தூய்மை ஆகுது, அழகாக மாறுகிறது, ஒரு நல்ல நகையாக அதை செய்ய முடியுது. அதே போல ஒரு கல்லை வந்து உளியால அடிச்சு அடிச்சு தானே ஒரு சிலையை உருவாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எதை சொல்லி கொடுக்குதுன்னா, நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சுத்தி அடி மாதிரி இருக்கலாம், நெருப்புல போட்ட மாதிரி இருக்கலாம், நம்மள உரசுற மாதிரி இருக்கலாம். ஆனா இது எல்லாமே நம்மை வைரமாக மாற்றுவதற்காகத்தான், நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான், நமக்குள்ள இருக்க அந்த தேவியை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள அந்த சக்திகள் வெளிப்பட ஆரம்பித்து விடும். ஓகேங்களா? இன்னைக்கோட நமக்கு இந்த சகிக்கும் சக்தி முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளும் சக்தியை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3 சக்திகளை பற்றியும் நல்லா யோசிங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை பயன்படுத்தி பாருங்க, சிந்தனை செய்து பாருங்க. அப்போதான் அடுத்தடுத்த சக்தி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த கிளாஸ் நடக்கிற 1 மணி நேரமும் வீட்டுல வந்து நல்ல வைப்ரேஷன் தானே ஏற்படுமா? ஆமா, கண்டிப்பா. ஓகேப்பா, நம்ம மெடிடேஷன் பண்ணலாமா? ஓகே மேம், பண்ணலாம். ஸோ நம்ம கிளாஸோட ஆரம்பத்துலேயும் அந்த கிளாஸ்க்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அந்த மெடிடேஷனும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அப்போ தான் நமக்கு அந்த புரிதலும் வரும், ஆத்மாக்குள்ளே போய் அது நல்லா பதியும். ஓகேங்களா? சரி. ஓம் சாந்தி. நான் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலான சிவ தந்தையின் குழந்தையாவேன். தந்தையிடம் தூய்மை, சாந்தி, சுகம், அன்பு, சக்திகள் அனைத்தும் கடல் அளவு நிறைந்திருக்கின்றன. அவர் என்னை ஞானம், குணங்கள், சக்திகளால் நிறைக்கவே வந்திருக்கின்றார். பரந்தாமத்தில் சிவதந்தையை பாருங்கள். செம்பொன் நிறமான பிரகாசமான உலகத்தில் தந்தை பவித்திரமான ஜோதியாக
பிரகாசிக்கின்றார். கண்கள் நிறையும் அளவுக்கு அவரது ஸ்வரூபத்தை பாருங்கள். அவர் நமக்கு தந்தை மட்டுமல்ல, தாயும் அவரே, ஆசிரியரும் அவரே, முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காட்டும் சத்குருவும் அவரே. நான் 63 பிறவிகளாக செய்த பக்தியின் பலனை அளிக்கவே அவர் வந்திருக்கின்றார். என்னை குணங்கள், சக்திகள், ஞானத்தின் பொக்கிஷங்களால் நிறைக்கின்றார். தந்தையிடமிருந்து பிரகாசமான ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு நமக்குள் நிறைவதை அனுபவம் செய்யுங்கள். நான் ஆத்மா சர்வ குணங்களால், சர்வ சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன். நான் ஆத்மா, எனக்கு யாரிடமிருந்தும் எதுவுமே தேவையில்லை. எனக்கு வேண்டிய அனைத்தும் எனக்குள்ளேயே இருக்கின்றன. நான் சக்திசாலி ஆத்மா. என்னால் குறையுள்ள ஆத்மாக்களை நிறைவாக்க முடியும். நான் மாஸ்டர் வள்ளல் ஆத்மா. என்னிடமிருந்து தூய்மையான சக்திசாலியான கிரணங்கள் வெளிப்பட்டு இயற்கையின் 5 தத்துவங்களுக்கும் செல்கின்றன. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும், அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் என்னிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள், தூய்மையான அதிர்வலைகள் செல்கின்றன. நெற்றியின் மத்தியிலிருந்து அதிர்வலைகள் ஒளிக்கிரணங்களாக வெளிப்பட்டு இந்த சிருஷ்டி முழுவதும் பரவுவதை அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.